सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. श्रीगुरुभ्यो नमः. 57வது श्लोकम्. स्फुटं रामस्य स्यात् युधि मम जयश्रीविहरणं सदृष्ट्वा मां विद्यात् अवनिजेहस्कर इति प्रहारप्रावीण्यं मम समवगच्छेदपि चरे वचोभिज्ञाः सर्वे तव विदुरहन्तान्वितमिदम्. இந்த ஸ்லோகம் சிகரணி விருத்தத்தில் இருக்கு. பதச்சேதः ஸ்புடம் ராமஸ்ய ஸ்யாத் யுதி மம ஜயஸ்ரீ விஹரணம் சஹ திருஷ்ட்வா மாம் வித்யாத் அயம் அவனிஜே அஹஸ்கரஹ இதி பிரஹார பிராவீண்யம் மம சமவகச்சேத் அபி ச ரே வசஹ அபிஜ்ஞாஹ சர்வே தவ விதுஹு அஹந்தா அன்விதம் இதம். ராவணனுடைய சில வாக்கியங்களுக்கு ஒரே ஒரு வாக்கியத்தினால செய்த பதில் சொல்றான். ராவணன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, யுதி யுத்தத்தில் ராமஸ்ய ராமனுடைய ஸ்புடம் பிரத்யக்ஷத்தில் நேரில் மம என்னுடைய ஜெயஸ்ரீ விஹரணம் பவதின்னு நம்ம சேர்த்துக்கிறோம். என்ன சொல்ல வரான்? எனக்கும் ராமனுக்கும் யுத்தம் நேரிட்டால் அந்த யுத்தத்தில் நான் இந்த வெற்றி மகளோடு விளையாடுவதை, அதாவது இவன் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிரமமான வேலையே இல்லை. அது அந்த ஜெயலக்ஷ்மி இருக்கு இல்லையா, வெற்றி மகள், அவளோடு நான் சேர்ந்து விளையாடுகின்ற அந்த விளையாட்டை ராமன் ஸ்புடம் நேரடியாகவே யுத்தத்தில் காண்பான். ராமனுக்கு என்னுடைய இந்த விளையாட்டுகள் எல்லாம் வெற்றியோடு நான் விளையாடுகின்ற அந்த விளையாட்டு எல்லாம் ஸ்புடம் பிரத்யட்சமாகவே இருக்க போகிறது. அது மட்டும் இல்லை, சஹா அந்த ராமன் மாம் என்னை, இப்பேற்பட்ட என்னை, வெற்றி மகளோடு விளையாடுகின்ற என்னை, பராக்கிரமியான என்னை திருஷ்டுவா பார்த்துவிட்டு வித்யாத் அவகச்சேத் புரிந்து கொள்வான். என்னன்னு புரிந்து கொள்வான்? ஹே அவனிஜே ஹே சீதையே, இதை முதல்ல நம்ம சேர்த்துக்க வேண்டியது. அவனிஜே ஹே சீதையே, என்னை பார்த்து விட்டு ராமன் புரிந்து கொள்வான். எதை புரிந்து கொள்வான்? அயம் இந்த ராவணன் அஹஸ்கரஹா சூரியன், அந்த அளவுக்கு ஒரு பிரகாசத்தை கொண்டவன். அஹஸ்கரஹா, அஹான்னா பகல் பொழுது, அந்த பொழுதை ஏற்படுத்தக்கூடியவர் செய்கின்றவர் சூரியன். அஹஸ்கரஹா, இவன் சாதாரண ஒரு மனிதன் இல்லை, இவன் சூரியனுக்கு ஒப்பானவன், சூரியன் அப்படின்னு ராமன் என்னை பார்த்து புரிந்து கொள்வான். அது மட்டும் இல்லை, யுத்தத்தில் பிரஹார பிராவீண்யம் மம சமவகச்சேதபி, மம என்னுடைய பிரஹார பிராவீண்யம், பிரஹாரஹான்னு அடி, பிராவீண்யம்னா அதுல இருக்கக்கூடிய மேன்மை, தேர்ச்சி. என்னுடைய அடியெல்லாம் எப்படி இருக்கும், நான் அடிக்கிறதுல எப்பேற்பட்ட ஒரு சிறந்தவன், பிரவீணகா அப்படிங்கிறத சமவகச்சேத நன்கு அறிந்து கொள்வான். அப்படின்னு என்ன அர்த்தம்? சண்டைன்னு வந்தாச்சுன்னா என்னோட அடியெல்லாம் அவ்வளோ ரொம்ப வலுவானதா இருக்கும். அப்பதான் ராமன் தெரிஞ்சுக்க போறான் என்னுடைய இந்த அடியினுடைய ஒரு தன்மை. யுத்தத்தில் பிரஹார பிராவீண்யம் மம சமவகச்சேத, முதல் பாதத்துல யுத்தேன் இருக்கு இல்லையா, அது 3 பாதத்துக்கும் சேர்ந்து வரப்போறது. இப்ப என்ன சொல்றான்? யுத்தத்துல இந்த பிரஹார பிராவீண்யம் இருக்கே, பிரஹாரஹான்னு அடி, பிராவீண்யம்னா அதுல இவனுக்கு இருக்கக்கூடியதான ஒரு மேன்மை, தேர்ச்சி. நான் எப்படி அடிப்பேன், என்னுடைய அடி எப்படி இருக்கும்
என்கின்ற அந்த விஷயத்தை யுத்தத்தில் சமவகச்சேதபி ராமன் புரிந்து கொள்வான். அப்படி ஒரு அடி அடிக்க போறேன். மம என்னுடைய பிரகார பிராவீண்யம், எதிரிகளை அடிக்கக்கூடியதான விஷயத்தில் எனக்கு இருக்கக்கூடியதான அந்த தேர்ச்சி இருக்கே, அதை அவன் புரிந்து கொள்வான். இப்படின்னு ராவணன் 3 வாக்கியத்தை சொல்லியிருக்கான். இப்போ சீதை பதில் சொல்றா ரே நீச்ச சம்போதனத்துல, வச்சஹா தவ தவ வச்சஹா, தவ உன்னுடைய வச்சஹா இந்த சொற்கள் எல்லாமே அபிஜ்ஞாஹா சர்வே, அபிஜ்ஞாஹான்னா பண்டிதாக விவேகினஹா, இது சரி இவன் சொல்றது தப்பு அப்படிங்கிற தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடியதான விவேகிகள் எல்லாருமே நீ சொல்ற இந்த வாக்கியங்கள்லாம் கேட்டா என்ன சொல்லுவா தெரியுமோ? அகந்தான்விதம் இதம், இதம் உன்னுடைய இந்த சொற்கள் எல்லாமே அகந்தான்விதம், அகங்காரத்தோடு கூடியது அப்படின்னு விதுகு சொல்வார்கள். யாரு? அபிஜ்ஞாஹா பண்டிதாக, நீ மமதையில் சொல்லக்கூடிய சொற்கள் இதெல்லாம் அப்படின்னு பண்டிதர்கள் எல்லாம் சொல்லுவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சொல்றது எல்லாமே ஓவர் கான்பிடன்ஸ்ல சொல்லக்கூடிய வாக்கியங்கள், இப்படிலாம் நடக்க போறது இல்லை, ஒரு மமதையில நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சீதையினுடைய மேலோட்டமான விதுகு அகந்தான் இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி பிரிக்கணும்? விதுகு தனியா, அகம் தான்விதம் அப்படின்னு அர்த்தம். ஹகாரம் இல்லாமல் தகாரத்துடன் கூடியதாக வித்வான்கள் பண்டிதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நீ சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்திலையுமே எங்கெங்கெல்லாம் ஹகாரம் வருதோ அதை எடுத்துட்டு அதனுடைய இடத்துல த அப்படிங்கிற ஒரு எழுத்தை சேர்த்து படிக்கணும்னு சொல்வார்கள். எப்படி அது கிடைச்சது? அகம் ந ஹம், அகம் தான்விதம் தகாரான்விதம், இப்படியாக சொல்லணும். சொன்னா என்ன ஆறுது? ஸ்புடம் முதல் பாதத்துல ஸ்புடம் ராமஸ்ய ஸ்யாத் யுதி மம ஜெயஸ்ரீ விதரணம் அப்படின்னு ஒரு ஜெயஸ்ரீ விதரணம் அப்படின்னு ஒரு பதம். சதுஷ்டுவா மாம் வித்யாத் அயம் அவனிஜே அஹஸ்கர அப்படிங்கிறது இல்லையா, அந்த இடத்துல ஹாவ் எடுத்தாச்சுன்னா தஸ்கர அப்படின்னு கிடைக்கும். பிரகார பிராவீண்யம்னு 3வது பாதத்துல இருக்கு இல்லையா, அந்த ஹகாரத்தை எடுத்தா பிரதார பிராவீண்யம் அப்படின்னு கிடைக்கும். என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம்? முதல் பாதத்துல அவன் என்ன சொன்னா, யுத்தத்திலே எனக்கு நேராக ராமன் இருக்கும் பொழுது நான் இந்த வெற்றி மகளோட விளையாடுகின்ற அந்த விளையாட்டெல்லாம் பார்ப்பான், அவனுக்கு நேரடியா தெரியும் அப்படின்னு சொன்னான் இல்லையா. இப்போ அந்த ஜெயஸ்ரீ விஹரணத்துல விதரணம் ஆயிடுச்சு. விதரணம்னா கொடுக்கிறது, தானம். அதாவது ராமனும் நானும் போரிட்டால் நான் என்னிடம் இருக்கக்கூடியதான அந்த ஜெயஸ்ரீயை ராமனுக்கு கொடுத்து விடுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவனுக்கு தோல்வி ஏற்பட போகிறது, ராமனுக்கு வெற்றி ஏற்பட போகிறது. ஜெயஸ்ரீ விதரணம், தன் வாயாலேயே எது நடக்க போகிறது அப்படிங்கிறது அவனே சொல்லிடுறான். அடுத்தது சதுஷ்டுவா மாம் வித்யாத் அவனிஜே, அவனிஜே ஹே சீதையே, என்னை பார்த்த பிறகு ராமனுக்கு இது நன்கு விளங்கும். எது அப்படின்னு கேட்டா, நான் ஒரு அஹஸ்கரஹா, சூரியன், அந்த அளவுக்கு ஒளியை பொருந்தியவன் அப்படின்னு சொன்னான் இல்லையா. இப்ப என்ன எடுத்து அஹஸ்கரஹால ஹாவ் எடுத்தாச்சுன்னா தஸ்கரஹா, தஸ்கரஹான திருடுன்னு அர்த்தம். ஹே சீதையே, என்னை பார்த்த பிறகு ராமனுக்கு இது விளங்கிடும். எது? நான் ஒரு திருடன் என்பது. என்ன, சீதையை அபகரிச்சு வந்திருக்கான் இல்லையா, அதனால இவன் தான் அந்த திருடன். இதுவரையும் பார்த்ததில்லை, அதனால இப்ப தெரிஞ்சிடும், ஓ இவன் தான் அந்த திருடனா அப்படின்னு. அடுத்தது பிரகார பிராவீண்யம். இப்போ இந்த அகாரத்தை எடுத்தாச்சுன்னா பிரதார பிராவீண்யம். பிரதாரகான ஏமாற்றுவது. யுத்தத்துல 2 வகையா தன்னுடைய பராக்கிரமத்தை வச்சுட்டு சண்டை போடுறது, 2வது ஏமாத்தி சண்டை போடுறது. இவன் இந்த 2வது விதத்துல தான் எல்லா இடத்தையும் சண்டை போட்டு இருக்காங்கிறதுனால இவன் யுத்தத்துல என்ன பண்ணுவான், ராமனோடு சேர்ந்து சண்டை போடும் பொழுது மாயாஜாலங்கள்லாம் பண்ணி ஏமாத்தி சண்டை போடுவான். அப்போ இவன் இந்த ஏமாற்றுவதில், மாயாஜாலங்கள் காமிப்பதில் எப்பேற்பட்டவ சிறந்தவன் அப்படிங்கிறத ராமன் தெரிஞ்சுப்பான். பிரகார பிராவீண்யம்.
அதாவது இவன் நேர்மையான முறையில சண்டை போட போறது இல்லை அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாமே அவன் வாயாலேயே வரும்படி ஒரு எழுத்தை நீக்கி ஒரு எழுத்தை சேர்த்து சீத்தை ரொம்ப அழகா சொல்லிட்டான். அடுத்தது 58வது ஸ்லோகம். 58வது ஸ்லோகம். வைதேஹ்யஸ்மி விலோகயாஹம் அரிபுத்ராசா குல சர்வதா கீர்த்திஸ்ரீ விபுலோபசம்பரண கிருத்திகாக்ரிய பாகஸ்மியஹம் வைரித்ராசன புஷ்டஹர்ஷ சகல ஸ்வானீகினீகோஸ்மிரே சோரஸ்த்வம் பிசிதாசநாதம புமானித்யேவ நஜ்ஞாயசே. இந்த ஸ்லோகமும் சிகரணி விருத்தத்தில் இருக்கு. பதச்சேதா வைதேகி அஸ்மி விலோகய அகம் அதிபுத்ராசாகுலஹ சர்வதா கீர்த்திஸ்ரீ விபுலோபசம்பரண கிருத்யைகாக்ரிய பாக் அஸ்மி அகம் வைரித்ராசன புஷ்டஹர்ஷ சகல ஸ்வானீகினீகஹ அஸ்மி ரே சோரஹ த்வம் பிசிதாசநாதம புமான் இதி ஏவ ந ஞாயசே. நடுவுல 2 பாதங்கள் ஒரு பதத்திலேயே முடிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு பெருசா கொடுத்திருக்கார். என்ன சொல்றான் ராவணன்? ஹே வைதேகி, நான் இப்பேற்பட்டவனாக இருக்கிறேன், என்னை பார். எப்பேற்பட்டவனாக இருக்கிறேன்? அரிபுத்ராசா குல சர்வதா, சர்வதா எப்பொழுதும் நான் இவ்வாறாக இருக்கிறேன். ரிபுகுன்னா எதிரி, திராசகான்னா பயம், ஆகுலகான்னா அந்த பயத்தினால் ஏற்படுகின்ற ஒரு துன்பம். ஆகுலகான்னா பீடிக்கப்பட்டவன் சொல்றோம் இல்லையா, அப்பேற்பட்டவன். ஆனா இங்கே அரிபுத்ராசாகுலகா, அதாவது எதிரிகளிடமிருந்து பயமே எனக்கு ஏற்படாது. பயம் ஏற்படாததுனால எனக்கு ஒரு துக்கமும் வராது. ஆகுலகா, ஐயோ இப்படி பண்ணிடுவாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நான் இருக்கவும் மாட்டேன். அப்பேற்பட்டவனாக இருக்கேன். ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்லை, சர்வதா எனக்கு எதிரிகளிடமிருந்து பயம்ங்கிறதே கிடையாது. அரிபுத்ராசாகுலகா, இப்பேற்பட்டவன் நான். இப்பேற்பட்ட என்னை விலோகைய, ஏன் பார்க்க மாட்டேங்கிறாய் பார், என்னை ஏற்றுக்கொள் அப்படிங்கிற அர்த்தத்துல. அகம் நான் ராவணன் இப்பேற்பட்டவனாக இருக்கேன், என்னை நீ பார், விலோகைய. அது மட்டும் இல்லை, கீர்த்தி ஸ்ரீ விபுல உபசம்பரண கிருத்திகாக்ரிய பாக் அஸ்மி, நான் இவ்வாறாகவும் இருக்கிறேன். எவ்வாறாக? கீர்த்தின்ன புகழ், இந்த புகழே ஒரு லக்ஷ்மி. கீர்த்தி ஸ்ரீஹி. விபுலம்னா விஸ்தரகான்னு அர்த்தம். பறந்து விரிந்திருக்கக்கூடிய என்னுடைய புகழ். அந்த பறந்து விரிந்திருக்கக்கூடிய புகழை அடைவதற்கு தேவையான காரணங்கள் இருக்கே, செயல்கள், அதுதான் இங்கே உபசம்பரணம். இந்த புகழை அடைவதற்கு எத்தகைய செயல்கள் செய்யணுமோ, வர்தனம். சம்பரணம்னா வர்தனம், வளர்ச்சி. எதனுடைய வளர்ச்சி? புகழுடைய வளர்ச்சி. சம்பரணம், புகழ் என்கின்ற இந்த லக்ஷ்மியை வர்தனம், சம்பரணம், வளருவதற்கு எந்த செயல்கள் தேவையோ, கிருத்தியம்னா காரியம், எந்த செயல்கள் தேவையோ அதை மட்டும் செய்வதற்கு கிருத்யைகாக்ரிய, ஏகாக்ரியன்னு சொன்னா அதுல மட்டுமே கவனம் செலுத்துபவன். அதாவது நல்ல விஷயங்கள் மட்டுமே நான் கவனம் செலுத்துபவன். கிருத்யைகாக்ரிய பாக் அஸ்மி அகம், நான் இப்பேற்பட்டவனா இருக்கேன். என்னுடைய புகழ் என்கின்ற லக்ஷ்மியானது மேல் மேலும் விஸ்தாரமாக வளர்ச்சி அடைவதற்கு எத்தகைய செயல்கள் செய்ய வேண்டுமோ அதில் மட்டும் கவனம் செலுத்துபவனாக இருக்கிறேன். அடுத்தது, வைரித்ராசன புஷ்டஹர்ஷ சகல ஸ்வானீகினீகஹ. வைரின்னா எதிரி, திராசன்னா பயம். அந்த பயத்தினால வரக்கூடியதான புஷ்டஹ, ஹர்ஷஹ, சந்தோஷம். இந்த சந்தோஷத்துடன் கூடிய சகல சேனா, என்னுடைய சேனை, இதெல்லாம் இந்த சேனைக்கு விசேஷம். சேனைக்கு விசேஷமா சொல்லிட்டு அந்த சேனையை கொண்டவன் நான் சொல்ல போறான். என்னுடைய சேனை இருக்கே, ஸ்வ அப்படின்னா
தன்னுடைய அனீகினி அப்படின்னு சொன்னா சேனை. க அப்படின்னு கடைசியில் ஒரு பதம் இருக்கு இல்லையா, அனீகினி கஹான்னா அதை கொண்டவன் அர்த்தம். பௌரீஹி சமாசத்துல கப்ரத்தியா வரும். அதை கொண்டவன் நான். எப்பேற்பட்ட சேனையை கொண்டவன்? எதிரிகளை பயமுறுத்தி அதனால் வரக்கூடிய சந்தோஷத்தை கொண்டதான என்னுடைய சேனை, அந்த சேனையை கொண்டவன் நான். வைரி திராசன, வைரினா எதிரி, திராசன்னா பயம், அதனால எழுந்ததான புஷ்ட ஹர்ஷன சந்தோஷம், சகல எல்லா சேனை, நாலாவிதமான சேனை. அந்த சேனை யாருடையது? ஸ்வ தன்னுடைய, அனீகினி சேனா, கஹான்னா அதை கொண்டவன், இப்பேற்பட்டவனாக நான் இருக்கிறேன். சீதை இதுக்கு பதில் சொல்றா ரே நீச்ச சம்போதனத்துல, துவம் சோரஹா, நீ யாரு? திருடன். அது மட்டும் இல்ல, பிஷிதாசனாதம, ராட்சசாதமன் நீ, ராட்சசர்கள்லயே மிகவும் கீழ்த்தரமானவன் நீ. மேற்கொண்டு இன்னும் கோபத்துல என்ன சொல்றா, புமானித்தேவ நஜ்ஞாயதே, நீ ஒரு ஆண்மகன் என்று எனக்கு தெரியவில்லை. புமான் ஆண்மகன், இத்தேவ என்று நஜ்ஞாயசே என்னால் அறியப்படவில்லை. பெண்களிடத்துல தன்னுடைய வீரியத்தை காட்டணும்னு இருக்காங்க இல்லையா, தான் இப்பேற்பட்ட வீரன் அப்படின்லாம். இது ஒரு ஆண்களுக்கு அழகு இல்லையே, அதனால அந்த மனசை வச்சுட்டு சீத்தை என்ன சொல்றான், உமானித்யேவ நஜ்ஞாயசே இப்படின்னு மேலோட்டமான பதில். ஆனா இதனுடைய இருக்கக்கூடியதான அந்த கூடார்த்தம் என்னது அப்படின்னு கேட்டா, புமான் என்கின்ற எழுத்தை கொண்டவனாக நீ அறியப்படவில்லை. உன்னை பத்தி நீ சொன்ன இந்த வாக்கியங்கள் எல்லா இடத்திலையும் பூ என்கின்ற எழுத்து இருக்கு இல்லையா, அந்த எழுத்து இருப்பவனாக நீ தெரியவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை எடுத்துட்டா என்ன அர்த்தம் கிடைக்குமோ அதுதான் நீ அப்படின்னு சொல்ல போறாரு. எடுத்துட்டா என்ன அர்த்தம் கிடைக்க போறது? வைதேகி அஸ்மி விலோகய அகம் அரிபுத்ராசம் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ ரிப்புல பூ எடுத்தாச்சுன்னா அரித்ராசா குலஹா சர்வதா கீர்த்தி ஸ்ரீ விலோப. இந்த இடத்துல முன்னாடி என்ன இருந்தது? கீர்த்தி ஸ்ரீ விபுல உபசம்பரணம் இருந்தது. அந்த பூ என்கின்ற எழுத்தை எடுத்தாச்சுன்னா விலோபசம்பரண அப்படின்னு ஆயிடும். அதுக்கு அடுத்தது மூணாவது பாதத்துல வைரித்ராசன புஷ்ட இருக்கு. அந்த பூ எடுத்தாச்சுன்னா வைரித்ராச நஷ்டஹர்ஷ இப்படின்னு கிடைக்கும். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, முன்னாடி என்ன சொன்னா, ஹே சீதையே, நான் எதிரிகளால் ஏற்படுகின்ற பயத்திற்கு ஆளானவனாக இருந்ததே இல்லை அப்படின்னு சொன்னான் இல்லையா. இப்போ என்ன கிடைக்கு போறது அப்படின்னு கேட்டா, ரிபுத்ராசா அப்படின்னு பூ எடுத்தாச்சு. அகம் எப்படி இருக்கேன்? அரித்ராசா குல சர்வதா, சர்வதா எப்பொழுதும். அரித்ராசா குலக, அரின்ன எதிரி, அரித்ராச, திராசன்ன பயம், எதிரிகளிடத்தில் இருந்து வரக்கூடியதான அந்த பயத்தினால எப்பொழுதும் பீடிக்கப்பட்டவனாகவே இருக்கிறேன். அப்படின்னா பயத்தினால ரொம்ப துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறேன். முன்னாடி எதை சொன்னானோ அதுக்கு விபரீதமா இப்ப வந்துடுச்சு. அரித்ராசா குலஹா சர்வதா, இப்பேற்பட்ட என்ன நீ பார்க்க மாட்டாயா அப்படின்னு கேட்டா யாரு பார்ப்பா? எதிரிகளிடத்துல பயந்து நடுங்கி கொண்டு இருக்கக்கூடிய யாரும் பார்க்க மாட்டான் இல்லையா. அடுத்து ரெண்டாவது பாதத்துல கீர்த்தி ஸ்ரீ விலோபசம்பரண கிருத்திகாகிரிய பாகஸ்மியம். அகம் நான் இப்படி இருக்கேன். எப்படி? என்னிடத்துல இருக்கக்கூடியதான அந்த கீர்த்தி இருக்கே, புகழ், ஏற்கனவே நல்லா சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடியதான புகழ், அதனுடைய விலோபகா, விசேஷேன லோபகா, நாசகான்னு அர்த்தம். என்னுடைய புகழ் நாசம் அடைவதற்கு தேவையான காரியங்கள், சம்பரணங்கள் எது உண்டோ அந்த காரியங்களிலேயே நான் மிகவும் ஈடுபட்டவனாக இருக்கிறேன். இந்த மாதிரி பரஸ்திரீ அபகரணம் இதெல்லாம் தன்னுடைய புகழை நாசம் பண்ணக்கூடிய காரியம் தானே. இந்த மாதிரி புகழை நாசம் செய்யக்கூடியதான காரியத்தில் மட்டுமே ஈடுபாடு கொண்டவனாக இருக்கிறேன். மூணாவது பாதம் வைரித்ராசன புஷ்டன்னு இருந்தது. இப்போ அந்த பூ எடுத்தாச்சுன்னா வைரித்ராச நஷ்டஹர்ஷ. முன்னாடி நாம பார்த்தோம் இவனுடைய சேனை எப்பேற்பட்டதா இருந்ததுன்னு கேட்டா, எதிரிகள்
இடத்துல பயத்தை உண்டு பண்ணி அதிலிருந்து வந்ததான சந்தோஷத்தை கொண்டதாக என்னுடைய சேனை இருக்கு, அப்பேற்பட்ட சேனை கொண்டவன் நான் அப்படின்னு சொல்லி முடிச்சார். இப்போ என்ன ஆயிடுத்து தெரியுமோ? வைரித்ராச நஷ்டஹரிஷ, எதிரிகளிடத்திலிருந்து எழக்கூடியதான அந்த பயம் இருக்கேன், அந்த பயத்தினால சந்தோஷத்தை இழந்த சேனையை கொண்டவனாக நான் இருக்கிறேன். இப்போ இவனுடைய சேனை எப்படி இருக்கு? எதிரிகளிடமிருந்து பயம் ஏற்படுகிறது, அந்த பயத்தினால இவர்களிடத்தில் இருந்ததான ஹர்ஷா சந்தோஷமானது நாசமடைந்து விட்டது. அப்பேற்பட்ட சேனையை கொண்டவனாக நான் இருக்கிறேன். இப்படின்னு எந்த அர்த்தத்தெல்லாம் சொன்னானோ அதுக்கு நேர் விரோதமான ஒரு அர்த்தத்தை வரும்படி சீதை ரொம்ப அழகா ஒரு எழுத்தை மாத்தி சொல்லி கொடுத்துட்டான். அடுத்தது 59வது ஸ்லோகம். சீதே ஷௌர்ய ரமாஹிதேன மனசா பர்த்தா த்வதீய சகிம் சங்கிராமே பரமாதராதஹமிவ வியாப்னோதி சர்வாதிஷா பிரேமாதே மயி நோசிதः கிமுமஹ ஹர்ஷோதய சர்வதः ஸ்வைரம் ரே பிஷிதாஷ ஜல்பநமயா ஸ்ராவ்யம் தவேதம் வசஹ. சார்துல விக்கிடத்துல இருக்கு பதச்சேதம். சீதே ஷௌர்ய ரமா ஆஹிதேன, ஷௌர்ய ரமாஹிதேன மனசா பர்த்தா த்வதீயஹ சஹ கிம் சங்கிராமே பரமாதராத் அஹம் இவ வியாப்னோதி சர்வாதிஷः பிரேமா தே மயி நோசிதः கிம் கிமு மகாஹர்ஷோதய சர்வதः ஸ்வைரம் ரே பிஷிதாஷ ஜல்ப ந மயா ஸ்ராவ்யம் தவ இதம் வசஹ. சீதே, ஹே சீதையே, ஷௌர்ய ரமாஹிதேன, ஷௌரியம் என்கின்ற ரமா அப்படின்னா பராக்கிரமே ஒரு லக்ஷ்மி. நாம லக்ஷ்மியை பலவாறாக உருவப்படுத்துறது உண்டு, தனலக்ஷ்மி தானியலக்ஷ்மி. அந்த மாதிரி இங்கே தைரிய லக்ஷ்மி, பராக்கிரமத்தை ஒரு லக்ஷ்மியா வச்சுட்டு பேசலாம். ஆஹிதேனா சங்கல்பித்தேனா, அதாவது நான் என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டா, இந்த யுத்தத்துல கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு சங்கல்பம் செய்திருக்கிறேன். அப்பேற்பட்டவன மனசோடு இருக்கேன், கண்டிப்பாக எனக்கு வெற்றி கிட்ட வேண்டும் அப்படின்னு. ஷௌர்ய ரமாஹிதேன மனசா, இப்பேற்பட்ட மனதுடன் கூடியவனாக இருந்து கொண்டு யுத்தத்தில், சங்கிராமி யுத்தத்தில், பரம ஆதராது எல்லா இடத்திலும் இருந்தும் எனக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு சப்போர்ட், எல்லா திக்குகளையும் இவன் முன்னாடியே வெற்றி பெற்றிருக்கான் அப்படிங்கிறதுனால எல்லாரும் இவனுக்கு உதவி செய்வார்கள். பரம் ஆதராது, உத்கிருஷ்டமான ஒரு ஆதரவு. அதனால அப்படி இருக்கக்கூடியதான நான் இருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி அகமிவ என்னை போல, தே உன்னுடைய பர்த்தா, தவ உன்னுடைய பர்த்தா அதாவது ராமன், சர்வாதிஷா வியாப்னோதிக்கும் எல்லா திக்குகளிலும் பரவி இருக்க போகிறானா? கண்டிப்பா இருக்க மாட்டான்னு அர்த்தம். நான் முன்னமே ஒரு சங்கல்பம் செய்திருக்கிறேன், இந்த யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று. அப்பேற்பட்ட பராக்கிரமியா இருக்கேன்னு அர்த்தம். என்னை போல துவதீயஹா உன்னுடைய, துவதீயஹான்னா சீதையை பார்த்து சொல்றாங்க இல்லையா, அப்ப உன்னுடைய துவதீயஹா சஹா பர்த்தா அந்த கணவனான ராமன், சங்கிராமி யுத்தத்தில், பரமாதராத்து எல்லாரிடத்திலும் எழக்கூடியதான உதவியினால், சர்வாதிஷா வியாப்தம் எல்லா திக்குகளையும் பரவி இருக்க போகிறான். எங்க பார்த்தாலும் ராவணனாவே இருக்க போறான், அந்த அளவுக்கு சேனையோட கூடி இருக்க போறான். இந்த மாதிரி உன்னுடைய கணவன் இருக்கிறானா? சஹாக்கிம் இப்படி இருக்கிறானா? இப்படி இல்லைங்கிறது தாக்கம். அது மட்டும் இல்லை, இப்பேற்பட்ட என்னால் உனக்கு என்ன கிடைக்க போறது? மயி மகாஹர்ஷோதய சர்வதா, மகாஹர்ஷோதய சர்வதா அப்படின்னு சொன்னாங்க அர்த்தம், நீ என்னை ஏற்றுக்கொண்டாயே ஆனால் எல்லா விஷயங்களிலும், சர்வதா, சர்வதா அப்படிங்கிற இந்த இடத்துல
தசு பிரத்யா இருக்கு. இந்த பிரத்யா வந்து சப்தமி அர்த்தத்துல இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. அதாவது சர்வேஷு விஷயேஷு, நீ என்னை ஏற்றுக்கொண்டாயே ஆனால், என்னிடத்தில் நீ விரும்பியவளாக இருப்பாயே ஆனால், பிரேமா அப்படின்னு பதம் இருக்கு இல்லையா, அது விருப்பம். விரும்பியவளாக இருப்பாயே ஆனால் உனக்கு சர்வதா சர்வேஷு விஷயேஷு மகாஹர்ஷோதயா, வேண்டிய எல்லாம் கிட்டியதனால ஒரு சந்தோஷமானது, அதுவும் சாதாரண சந்தோஷம் இல்லை, ரொம்ப பெரிய சந்தோஷம், ஹர்ஷோதயா பவிஷ்யதி. மதி என்னிடத்தில் தே உன்னுடைய பிரேமா நோச்சிதா கிமு, இப்படி என்னை ஏற்றுக்கொண்டால் எல்லா விஷயங்களிலும் உனக்குண்டான அந்த சந்தோஷம் ஏற்பட போகிறது, எல்லா விஷயங்களையும் நீ அடைய போகிறாய். இப்பேற்பட்ட என் இடத்தில் பிரேமா நோச்சித கிமு, நீ உன்னுடைய அன்பை செலுத்தக்கூடாதா என்ன, என்னிடத்தில் விருப்பம் கொள்ளக்கூடாதா என்ன அப்படின்னா விருப்பம் கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இப்படி 3 வாக்கியங்கள்ல தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லியிருக்கான். சீதை என்ன சொல்றா, ரே நீச்ச சம்போதனத்துல, பிஷிதாஷ மாம்சம் உண்ணுகின்ற ராட்சசனே, ஸ்வைரம் யதேச்சம், உன் இஷ்டப்படி ஜல்ப புலம்பிண்டேரு, ஆனால் ந மயா ஸ்ராவியம் தவேதம் வச்சஹா, ந மயா என்னால் தவ இதம் இந்த உன்னுடைய சொற்கள் ந ஸ்ராவியம் கேட்க தகுந்ததாக இல்லை, நான் கேட்க மாட்டேன், கேட்க தகுதியுடையதாகவும் இல்லை. இப்படிங்கிறது மேலோட்டமான அர்த்தம். கூடார்த்தம் என்னது, ந மயா மகாரேன ந ஸ்ராவியம், மா என்கின்ற எழுத்தோடு சேர்ந்ததாக கேட்க தகுந்ததா இல்லை, அதை எடுத்தாச்சுன்னு சொன்னா கேட்கறதுக்கு ஸ்ராவியமா இருக்கும் எனக்கு. நீ உன்னை பத்தி சொன்ன சொற்கள்ல மா என்கின்ற எழுத்தோடு சேர்ந்து சொன்னா கேட்கறதுக்கு தகுந்ததா இல்லை, அதை நீக்கி சொன்னா கேட்கறது தகுதியா இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி அந்த மகாரத்தை எடுத்துட்டா என்னென்ன சொற்கள்லாம் வரும், சீதே சௌரிய ரஹிதேன மனசா பர்த்தா த்வதீய சகிம், சங்கிராமே பரமாதராத் இருக்கு இல்லையா, பரதராத் அஹமிவ வியாபுனோதி சர்வா திசா, பிரேமாதே மயி நோச்சிதா, இந்த பிரேமாதேல மாவு எடுத்துடணும், பிரேதே மயி நோச்சிதா. இந்த மயா அப்படிங்கிற இடத்துல எப்படி ஒரு சின்ன விஷயம் கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த வெறும் மா என்கின்ற எழுத்து எல்லா இடத்துலயும் இல்லை, மா என்கின்ற எழுத்து எப்படி இது கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா, மான்னு ஒரு எழுத்து நம்ம வச்சுக்கணும், ரமா ரமே ரமாஹ மாதிரி. அதனுடைய திருத்தீயா விபக்தி வந்தா மயா, அதாவது மகார சகிதேனா அப்படின்னு ஆயிடும். எதுக்காக இதை மெனக்கெட்டு சொல்றேன்னு சொன்னா, அகம் இவா அப்படிங்கிற இடத்துலலாம் பார்த்தா மகாரம் இருக்கு அங்கேயும், ஆனா அதெல்லாம் நம்ம நீக்க போறது இல்லை. அப்போ எதை நீக்க போறோம், மா அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான இருக்கக்கூடியதான மகாரத்தை தான் நம்ம நீக்க போறோம். அதனாலதான் இங்க மயாங்கிற சப்தத்தை இப்படி உண்டு பண்ணிருக்கார். ஒரு சின்ன விஷயத்தை கூட ரொம்ப நுணுக்கமா பார்த்து பண்ணிருக்கார். அதை நம்ம தெரிஞ்சுட்டா மட்டும்தான் இங்க சரியான அர்த்தம் கிடைக்கும். இல்ல என்ன இடம், மனசாலையும் மா அப்படிங்கிற எழுத்து இருக்கு, அப்போ அதையும் எடுத்துடணுமான்னு நினைச்சு நம்ம அதையும் எடுத்துடுவோம், அர்த்தம் கிடைக்காத போயிடும். ஆனா அவர் அப்படி பண்ணல, மா என்கின்ற எழுத்தை கொண்டு அதை வச்சுட்டு ஒரு சப்தம் பண்ணி மயா அப்படின்னு பண்ணினார். அதனாலதான் நம்ம இப்ப என்ன பண்றோம், சௌரிய ரமா ஹிதேன அப்படிங்கிறதுக்குரிய மா என்கின்ற எழுத்தை மட்டும்தான் எடுக்கிறோம். மனசால இருக்கக்கூடிய மாவை நம்ம எடுக்கல, ஒண்ணு குரில் ஒண்ணு நெடில், நாம எடுக்க வேண்டியது நெடில், தீர்க்க அக்ஷரம். இப்போ பதங்கள்லாம் எடுத்தாச்சு, எடுத்தா என்ன அர்த்தம் கிடைக்கிறது, ஹே சீதையே சௌரிய ரஹிதேன மனசா, என்னுடைய மனசு இப்ப எப்படி இருக்குன்னா பராக்கிரமம் இல்லாத இருக்கு, பயத்தோட இருக்கு, ராமன் வந்தால் என்ன கொண்டுடுவான் அப்படிங்கிற ஒரு பயத்தினால என்கிட்ட இருக்கக்கூடியதான் அந்த சௌரியம் போயிடுது, பராக்கிரமம் போயிடுது. இப்ப நான் எப்பேற்பட்டவனாக இருக்கேன், சௌரியம் இல்லாத ஒரு மனசுடன் கூடியவனாக இருக்கிறேன். உன்னுடைய கணவன் அப்படியா இருக்கார், அவர் அப்படி இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி யுத்தத்துல சங்கிராமே பரதராத் அஹமிவ, பரதராத் எதிரிகளிடம் இருந்து, தரன்னா பயம்,
எதிரிகளிடமிருந்து வரக்கூடியதான அந்த ஒரு பயம் இருக்கே, அந்த 8 திக்கிலையும் அந்த வியாபிச்சிருக்கு பயம் அப்படின்னு முழுக்க பயத்தோடு இருக்கேன்னு அர்த்தம். இந்த மாதிரி உன்னுடைய கணவன் இருக்காரா? கண்டிப்பா இல்லை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. பிரேமாதே மயி நோச்சித கிம்மு அப்படின்னு சொன்னான். அதாவது என்னிடத்துல நீ வந்து அன்பை செலுத்த மாட்டாயா? செலுத்தினா உனக்கு இவ்வளோ ஒரு சந்தோஷங்கள்லாம் கிடைக்குமே அப்படின்னு கேட்டான். அதனால என்கிட்ட அன்பு செலுத்துறதுக்கு என்ன தகுதி இல்லையா? தகுதி இருக்குன்னு அர்த்தம். இப்ப என்ன அடுத்து? பிரேதே மயி, பிரேதேன்னு சொன்னா இறக்கையில். நான் இறந்து விட்டேன்னு சொன்னால் மகாஹர்ஷோதய சர்வதா, சர்வதகான்னா சர்வாசு திக்ஷு, எல்லா இடங்களிலும், சர்வேஷு பிராந்தேஷு, எல்லா இடங்களிலும் மகாஹர்ஷோதய, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமானது ஏற்படும். எப்பொழுது? பிரேதே மயி. இந்த சந்தோஷமானது உச்சிதம் இல்லையா? கண்டிப்பா உச்சிதம் தான். ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு துஷ்டனாக இல்லை நான் இருக்கேன். அதனால என்னுடைய இறப்பு ஏற்படுகையில் எல்லா இடத்திலையும் சந்தோஷமானது ஏற்படுகிறதே. இந்த சந்தோஷம் தகுதி உடையது இல்லையா? கண்டிப்பாக தகுதி உடையதுதான். இப்படி அவன் சொன்ன சொற்களிலேயே மாத்தி அமைச்சு அவனுக்கு புத்தி புகட்டுறதுக்காக ரொம்ப முயற்சி பண்றான். ஆனாலும் அவனுக்கு அது புத்தியில ஏறல. மேற்கொண்டு ஸ்லோகங்களையும் இந்த மாதிரியான ஒரு பிரக்கிரியை தான் இருக்க போகுது.